வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சாப்ஸை யூஸ் பண்ணி வறுவல் செய்ய போகிறோம். இந்த நெஞ்சு எலும்பில் நம்ம வறுவல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு 4 பீஸ் மட்டன் சாப்ஸை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா கூட இதை கலந்துடலாம். இதுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த வறுவல் பண்ணுறதுக்காக ஷானோட மட்டன் சாப்ஸ் மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, மிளகு பொடியை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஷான் மசாலாலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கலந்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடியை சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூளை, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலர் வர்றதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லா பொருளையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தயிர்லேருந்து வர தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணியை சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலா பொடியை நம்ம மட்டன் கூட நம்ம கலந்துடலாம். இப்போ எல்லா மட்டன் சாப்ஸையும் நம்ம மசாலா கூட கலந்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம மட்டன் சாப்ஸை வறுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் நைட்டே கலந்து வச்சிடுறேன். நாளைக்கு மதியத்துக்கு செய்கிறதுக்கு இதை நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம நல்லா ரெடியான பிறகு வறுத்து எடுத்துடலாம். மட்டன் சாப்ஸை நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மட்டன் சாப்ஸை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச எல்லா மட்டன் சாப்ஸையும் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கூடவே நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் குக்கில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் இதை வெந்துச்சுன்னா கரெக்டான அளவில் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா நமக்கு மட்டனும் பாதி அளவு வெந்துருச்சு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு வேக வைக்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மட்டன் வேகாமல் தண்ணி மட்டும் சுண்டி வந்துடும். அதனால் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நல்லா நம்ம சுற்றி இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நம்ம மட்டன் சாப்ஸ் கூட இப்போ சேர்த்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆன பிறகு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கிறிஸ்பியாக ஆன பிறகு நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்ல சூப்பராக கிறிஸ்பியான மட்டன் சாப்ஸ் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.